கலியுகத்தின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி நன்னாள்ல அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நேத்து நம்ம நிகழ்ச்சியில மிக அற்புதமான பீங்கான் பொம்மைகளை பத்தியும், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணின ஒரு சிறப்பு நேயர் வீட்டு கொலுவை பத்தியும், இன்னும் நவராத்திரி குறித்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு குலுவின் பாரம்பரியம் செக்மெண்ட்ல நாம பார்க்க போறது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளை பத்தி தான். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொலு பொம்மைகள் பகுதியில நாம பார்க்க போறது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் பத்தி தான். தஞ்சாவூர் என்றாலே பெரிய கோயிலுக்கு அடுத்து நினைவுக்கு வருவது தலையாட்டி பொம்மைகள் தான். இதுவும் வயதான தோற்றத்துல தாத்தா பாட்டி ஜோடியா தலைய மட்டும் ஆட்டும் பொம்மையோ தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவை. இவற்றுக்கு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளனர். தலை, உடல், இடுப்பு பகுதி அனைத்தும் தனித்தனியே ஆடும் விதமாக இருக்கும் நடனமங்கை பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வகையில சேராது. ஆனா தலைய ஆட்டுவதால இதையும் தஞ்சாவூர் பொம்மை லிஸ்ட்ல சேர்த்து விட்டனர். நவராத்திரியுடைய 7வது நாளான இன்னைக்கு சப்தமி திதி. இன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபட உகந்த நாள். இன்னைக்கு சரஸ்வதி தேவியை நம்ம எப்படி வழிபடணும்னு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷையர் நமக்காகவே சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். ககராதி உறைந்தும் காணிய பொன்மை அகாராதி ஓராறு அர்த்தமே போலும் சகராதி ஓர் 4 தான் சுத்த வெண்மை சகராதி மூவித்தை காமிய முத்தையே மூவித்தை காமிய முத்தியே நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அனைவருக்கும் நவராத்திரி உற்சவ நமஸ்காரங்கள். இந்த நவராத்திரி உற்சவம் ரொம்ப விசேஷமாகவும் கோலாகலமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அம்பாளுடைய பூஜையை செய்கிறோம். இன்று சரஸ்வதி அம்பாளுடைய விசேஷ ஆராதனைகள். துர்காம்பாளுக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி, துர்காம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு உண்டான வரத்தை பெற்றிருக்கோம். அந்த வரம் சக்தி என்ற வரம். லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணி செல்வம் என்ற வரத்தை பெற்றிருப்போம். ஆனால் இதுக்கு ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறது புத்தி. இந்த புத்திக்குண்டான வரத்தை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி அம்பாள். சரஸ்வதே நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவதுமே சதக. இந்த குழந்தை பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முறைகளாக செய்கிறது உண்டு. குலதெய்வத்துக்கு போய் மொட்டை அடிப்போம். அப்படி ஒவ்வொரு முறைகளாக செய்கிறது உண்டு. அதில் ரொம்ப விசேஷமான இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி. இந்த கல்விக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? வித்யாரம்பம் என்ற வழக்கத்தை எடுப்போம். வித்யாரம்பம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தட்டில் அந்த இடத்துல தானியங்களை வைத்து பழவர்க்கங்களெல்லாம் கீழே வச்சு அந்த தட்டில் அரிசியை போட்டு அந்த அரிசியில் அல்ல நெல்லில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓம்னு எழுதி ஹரி ஓம்னு எழுதி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தை நாக்கில் தேனை வைப்போம். நல்லா படிக்கணும். வித்யாரம்பம் கரிஷ்யாமி, வித்யா ஆரம்பம் பண்ணியாச்சு. இந்த வித்யாப்பட்ட இந்த உலக மக்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கணும்னு சொல்லி நம்ம சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுற வழக்கம்லாம் எடுத்துருப்போம். இந்த குழந்தை
நல்லா படிச்சுது அப்படின்னு சொன்னால் பெற்றவாளுக்கு சந்தோஷம். நல்லா படிக்கலை அப்படின்னு சொன்னால் பெற்றவாளுக்கு அதை விட ஒரு பெரிய வருத்தம் வேறு எதுவுமே இல்லை. குழந்தை நல்லாவே படிக்கலை, என்னமோ தெரியல, நல்லாவா படிச்சுட்டு இருந்தால் இப்போ இப்படி ஆகிட்டாங்கிற ஒரு வருத்தத்தை கொண்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம நவராத்திரி உற்சவம் ரொம்ப விசேஷகரமானது. இதில் 3 தினங்கள் நம்ம சரஸ்வதி அம்பாளை வச்சு வழிபடுவோம். அந்த 3 தினங்களும் புஸ்தக ரூபிணி. நம்ம சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் வச்சுருப்போம். இந்த சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் கொழுப்படிக்கு முன்னாடி வச்சு, நம்மளுடைய புஸ்தகங்கள்லாம் கொழுப்படிக்கு முன்னாடி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அம்பிகையை பிரார்த்தனை பண்ணுறதை வழக்கமாக எடுத்துருப்போம். அப்படி தான் அம்பாளை சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பௌதுமே சதக. இந்த அம்பாளாகப்பட்டவர் எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவராகும். வெண்மை தாமர மலரில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அம்பிகை, வீணையை மீட்டக்கூடிய அம்பிகை, புஸ்தக ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை, எல்லா விதமான அம்சத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அம்பாளுக்கு விசேஷமான மந்திரம் என்ன? அபிராமி அந்தாதியை வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியுடைய அனுகிரகத்தை கொள்வதற்காக மேதா சூக்தம் அப்படிங்கிற சூக்தத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷமாக. அதே மாதிரி வித்யா சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லுவாள். அம்பாளுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது நல்லது. அம்பிகைக்கு போற்றிகள் பாடுறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு உண்டான புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான. வீட்டில் நம்ம எல்லா வீட்லேயும் செம்பருத்தி வச்சுருப்போம். அந்த செம்பருத்தினால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, வாசனை புஷ்பங்கள்னால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வித்யா சரஸ்வத்யை நமஹ, வித்யஸ்வரூபிணியே நமஹ, வித்யா தேவ்யே நமஹ, வித்யா ஆராத்யே நமஹ, வித்யா அலங்கார ரூபிண்யே நமஹ, வித்யாம்பிகாயை நமஹ, பிரம்மணஸ்வரூபிணே நமஹ, மகாகாம்யே நமஹ, ஓம் காமாம்பிகாயை நமஹ, ஓம் பிரதாயை நமஹ, புஸ்தகாம்பிகாயை நமஹ. இப்படி அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லி ரொம்ப விசேஷமாக வழிபடுறது. முதல் 3 நாள் துர்காம்பாளுக்கு சக்கரை பொங்கல் சொல்லியிருந்தோம். அடுத்து பால் பாயசம் சொல்லியிருந்தோம். சரஸ்வதி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் என்ன? வெண்பொங்கல் ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி தேன், ஒரு கிண்ணத்தில் தேன் எடுத்துன்னு வந்து அந்த தேனில் தொட்டு, அதே மாதிரி பாலில் தொட்டு அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு புஸ்தகத்தில் எடுத்து ஓம் வித்யா சரஸ்வதி நமஹ, ஓம் வித்யா சரஸ்வதி நமஹங்கிற மந்திரத்தை எழுதி அதை கட்டி மாலையாக நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அம்பாளுக்கு போடுறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இவ்வளவு விசேஷங்களை கொண்டவள் இந்த சரஸ்வதி அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்ண எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த சரஸ்வதி அம்பாளுடைய பூஜைகளை மேலும் மேலும் எப்படி பண்ணிக்கலாம், இந்த சரஸ்வதி அம்பாளுடைய வழிபடும் போது என்ன வரத்தை தருகிறாள், சரஸ்வதி அம்பாளுடைய மந்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு உண்டான யந்திர ரூபங்கள் என்ன அப்படிங்கிறதை இனி வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. இப்படி நாம சரஸ்வதி தேவியை வழிபட்டா நமக்கு எல்லா விதமான நலன்களும் உண்டாகும். அடுத்ததாக நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இப்போ நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். பாரம்பரிய மனம் கமழும் அதி அற்புதமான பரத கலையை கண்டு ரசிக்கலாமா? सकल कलावल्ली सरस्वती
நவராத்திரி நிகழ்ச்சியில குலுவை குறித்தும் நவராத்திரியை குறித்தும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். கோலாகல கொலுவுல இதுவரைக்கும் நாம கோவில்ல வச்ச கொலுவை பத்தி பார்த்தோம், வீட்டுல வச்ச கொலுவை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்போ கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பள்ளிக்கூடத்துல கொலு எப்படி வச்சிருக்காங்க பார்க்க ஆசையா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். ஆச்சாரிய ரத்னா திரு கே ரங்கசாமி ஐயங்கார் அவர்கள் இந்த பள்ளியில் நுழைந்த பிறகு பெண்கள் ஏட்டுக்கல்வியோடு அறம் சார்ந்த கல்வியும் கற்க வேண்டும் என்ற ஆசையில் பள்ளியில் பல்வேறு பண்டிகைகளை நடத்தி அதன் மூலம் எவ்வாறு பாரம்பரியம் மிக்க ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதை அவர் கற்பித்தார். அதன்படி சுமார் 150 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது. சுமார் 10 நாட்களும் பொம்மைகள் கொலுவாக வைக்கப்பட்டு லலிதா சகஸ்ரநாம பூஜையுடன் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோருக்கும் பூஜை செய்யப்பட்டு நிவேதனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பாக பஜனை செய்து பஜனை பாடல்களை பாடி முடித்த பிறகு மாணவிகளுக்கு சுண்டல் நிவேதனம் செய்யப்பட்டு வழங்கப்பெற்று வருகிறது. 9ஆம் நாளான சரஸ்வதி பூஜை அன்று ஆன்மீக சொற்பொழிவாளர் வந்து சொற்பொழிவு ஆற்றுவார். சரஸ்வதி பூஜையினுடைய முக்கியத்துவத்தை மாணவிகளுக்கு எடுத்து கூறுவார். அதன் பிறகு 200 மாணவிகளுக்கு ரவிக்கை துணியுடன் தாம்பூலம், பாவாடை, சட்டை முதலியன வழங்கப்பெற்று வருகிறது. 10 நாட்களில் ஒரு நாள் மாணவிகளின் அன்னையர்களை அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து கௌரவித்து வருகிறோம். भगवती पार्वती परदेवी, भाग्य प्रदायिनी परदेवी, वामाक्षी कामाक्षी परदेवी, वासामकोसनि परदेवी, शङ्करि शाम्भवी परदेवी, सरसि जलोचनि परदेवी, रञ्जनि निरञ्जनि परदेवी, राक्षसनाशिनी परदेवी, भगवती पार्वती परदेवी, भाग्यप्रदायिनी परदेवी, वामाक्षी कामाक्षी परदेवी, वासामकोसनि परदेवी, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியுள் இருளே தோன்றாமல், மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும், கணக்கும் செல்வம் 100 வயது இதையும் தர நீ கடவாயே, கணக்கும் செல்வம் 100 வயது இதையும் தர நீ கடவாயே.
ஸ்ரீ சித்விநாயகமூர்த்திக்கு ஜய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. ஜய ஜய ஜயவென பாடி பணிந்தோம், ஜய ஜய ஜயவென பாடி பணிந்தோம், ஜெகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய, அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட, பக்தி பெருகிட பாடி உருகிட, பணிவோம் அன்பில் உண்மை. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. ஜய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. ஜய ஜய ஜயவென பாடி பணிந்தோம், ஜய ஜய ஜயவென பாடி பணிந்தோம், ஜெகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. குழந்தைகள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு கொலு வச்சு நம்ம பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்ல. இந்த கொலு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு இதே நவராத்திரி குறித்த இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாம பார்க்க போறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.